ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜே bujjima டெய்லரிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு குவார்ட்டர் சர்க்கிள் லாங் கவுன் தான் பார்க்க போகிறோம். அதில் நான் ரிமைனிங் கிளாத்தை வச்சு நான் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இதோட கட்டிங் வீடியோ நான் வந்து ஆல்ரெடி வந்து போஸ்ட் பண்ணிட்டேன். அதில் வந்து எல்லா டவுட்டையும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பேக்கு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரண்ட்டை எடுத்து 2 நல்ல பக்கம் இருக்கு இல்லையா, அந்த இது உள்ளே வர்ற மாதிரி 2 கெட்ட பக்கமும் வெளியில் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம எப்பவும் போல் நெக்கை வந்து அதே ஷேப்புக்கு நம்ம இப்போ அடிக்க போகிறோம். அது எப்போவுமே 1/2 இன்ச்சுனா அந்த அளவுக்கே, அதாவது ஒரு நீங்கள் எந்த அளவுக்கு நெக்கை வந்து ஸ்டார்டிங்லேருந்து அடிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதே அளவுக்கு தான் முடிக்கிறப்பவும் நீங்கள் கொண்டு வரணும். இப்போது அந்த கார்னரில் நிப்பாட்டி திருப்புங்க. அது மாதிரி அந்த வளைவு ஷேப்பெல்லாம் அதே மாதிரி வளைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. எடுத்துட்டு இந்த பீஸை வந்து நம்ம அதே ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துட்டு நான் எங்கெல்லாம் நாச் போடுறேன்னு பாருங்கள். தையலில் போட்டுறாமல் நீங்கள் வந்து கட் பண்ணி இப்படி விடுங்க. இப்படி கட் பண்ணுறதுனால தான் அந்த ஷேப் வந்து நம்ம கொண்டு வர முடியும். நீங்கள் நாச் போடாமல் எடுத்தீங்க அப்படின்னா அந்த ஷேப் வராது. இப்போ நாச் போட்டு முடிச்சாச்சு. இப்போ ஒரு அமுக்கு தையல் வந்து நல்லா இப்படி சுரண்டி விட்டுட்டு போடுங்க. நல்லா கொஞ்சம் சுரண்டி விட்டுட்டு போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா 2 கிளாத்துமே வந்து லைனிங்கும் வந்து கொஞ்சம் இது மாதிரி தான் இருக்கும். நம்ம வச்சுருக்க பிரிண்டட் ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் நல்லா நமக்கு க்ரிப்பாக தான் இருக்குது. ஸோ வந்து நமக்கு நல்லா அமுக்கி கொடுக்க ஈஸியாக இருக்குது. இப்போது நம்ம அதை மடக்கி எப்பவும் போல் அதே ஷேப் இப்போ எடுத்துட்டோமா, இப்போது டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். டாப் ஸ்டிச் வந்து போடுறப்போ நீங்கள் வந்து அந்த ஒட்டுலையே ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. ரெட்டையாக தையல் போடுறவங்க அந்த நட்டுக்கால் அளவுக்கு வச்சு போட்டுக்கோங்க. நான் இப்போ அதே ஷேப்பில் அந்த கார்னர் எல்லாத்துலேயும் ஊசியை நிப்பாட்டி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எப்படி நான் தைக்கிறேன்றதை பார்த்து அப்படியே தைங்க. இப்போது அவ்வளோதான், நெக் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. பாருங்கள், இப்போ பேக் சைட்லேயும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ சுற்றி தையல் போட்டுட்டு ரிமைனிங் பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ ரிமைனிங் பீஸையும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இதே மாதிரி இப்போ பேக் பீஸையும் நம்ம ரவுண்டு நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். 2 நல்ல பக்கமும் உள்ளே இருக்கிற மாதிரி 2 கெட்ட பக்கமும் வெளியில் இருக்கிற மாதிரி போட்டுட்டு ரவுண்டு நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த நெக்கை வந்து கட் பண்ணி போடுற பீஸ் எல்லாம் வந்து பத்திரமா எடுத்து வைங்க. ஏன்னா கிளாத்தை நம்ம எந்த அளவுக்கு வேஸ்ட் பண்ணாமல் தைக்கிறோன்றதுலேயும் நமக்கு இருக்குது. இதை வந்து நம்ம பேக்கில் வந்து ரோப் தைக்கிறப்போ கீழே வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம அந்த எக்ஸஸான பீஸை கட் பண்ணிவிட்டு நாச் வந்து போட்டு ஒரு அமுக்கு தையல் வந்து போட்டுக்கலாம். நீங்கள் கண்டினியூவாக என் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் மோஸ்ட்லி வந்து கிராஸ் பீஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். தேவைப்பட்டால் எடுத்துப்பேன். இந்த மாதிரி சுடிதாருக்கெலாம் நான் இப்படியே அடிச்சுப்பேன். டைம் கொஞ்சம் சேவ் ஆகும், அதனால தான். இப்போது நம்ம அமுக்கு தையல் போட்டுட்டு எப்பவும் போல் டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். இந்த மேல் தையல் வந்து போடுறது நமக்கு வந்து ஒரு ஃபினிஷிங் காண்டி தான். அது போட்டாலும் லைனிங் வந்து அதோட கரெக்டாக செட்டாக உட்காந்துரும். பாருங்கள், இப்படி போடாமல் இருந்தீங்கனாலும் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஒரு மாதிரி தைக்கிறப்போ. அவ்வளோதான், இப்போ எப்பவும் போல் சுற்றி ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ தையல் போட்டாச்சு. எக்ஸஸாக இருக்க பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட்டு பேக்கு 2 தைச்சாச்சு. ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்கு கிட்ட ஒன்று போல் வச்சுக்கோங்க. நீங்கள் கட்டிங் கரெக்டாக போட்டிருந்தீங்கனாவே உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும்.
கட்டிங்க்கும் இம்பார்ட்டன்ஸ் எப்போவுமே கொடுங்க. ஸ்டிச்சிங் தெரிஞ்சால் மட்டும் போதாது, கட்டிங்கும் தெரியணும். அவ்வளோதான், 2 தையல் போட்டு நம்ம ஷோல்டரை ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்லீவ் வந்து தைக்க போகிறோம். ஸ்லீவுமே நான் வந்து அடித்து தான் திருப்ப போகிறேன். கீழே வந்து உருட்டி தைக்கலை. 2 நல்ல பக்கமும் இப்போ மேலே இருக்கிற மாதிரி போட்டிருக்கேன். அதாவது ஃப்ரண்ட்டு பேக்கு 2 ஒன்று போல் இருக்கிற மாதிரி கரெக்டாக வச்சுட்டு போட்டிருக்கேன். 2 நல்ல பக்கமும் உள்ளே இருக்கிற மாதிரி, 2 கெட்ட பக்கமும் வெளியில் இருக்கிற மாதிரி நான் கிளாத்தை வந்து போட்டிருக்கேன். இப்போ கீழே வந்து நான் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டு கீழே வந்து நம்ம மடித்து திருப்ப போகிறோம். இப்போது ஸ்ட்ரெயிட்டாக அந்த நம்ம எவ்வளோ நம்ம மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். நான் 1/2 இன்ச்சு தான் விட்டிருக்கேன். அந்த 1/2 இன்ச்சை நான் அப்படியே வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டுக்கிறேன். இப்போ தையல் போட்டாச்சு. தையல் போட்டுட்டு அந்த கொஞ்சம் பிசுறு மாதிரி வெளியில் தெரியுதுல்ல, அதை வந்து கட் பண்ணி எடுத்துட்டு ஒரு அமுக்கு தையல் வந்து நான் போட்டுக்கிறேன். இப்போ அமுக்கு தையல் போட்டதுக்கப்புறம் டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். இந்த மேல் தையல் வந்து போடுறது அந்த இடத்துல ஒரு க்ரிப்பு இருக்கும். ஸோ அதை வந்து போட்டுக்கலாம். இப்போது நம்ம வந்து சுற்றி வந்து தையல் போட்டுக்கலாம். இப்போ நான் சுற்றி தையல் போட்டுட்டு ரிமைனிங் பீஸை வந்து வெட்டி எடுத்துக்கிறேன். சேம் இதே மாதிரி ஆப்போசிட்லேயும் நான் ஸ்லீவ் வந்து தைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ 2 ஸ்லீவும் தைச்சாச்சு. இப்போ நம்ம எப்பவும் போல் ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். கரெக்டாக ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்லீவோட சென்டர் நாச்சும் ஷோல்டரோட ஜாயிண்ட் இதையும் கரெக்டாக வச்சுட்டு, எப்போவுமே நம்ம இதில் வச்சுட்டு தான் தைப்போம். அதே மாதிரி இப்போ நான் வந்து ஒரு ஸ்லீவ் வந்து உங்களுக்கு தைச்சி காட்டுறேன். இப்படி தைக்கிறது கம்மியாக இருந்தாலும் 2 பக்கமும் ஈவனாக இருக்கும், அதிகமாக இருந்தாலும் 2 பக்கமும் ஈவனாக இருக்கும். அதுக்காண்டி தான் இதை ஃபாலோ பண்ணுறது. நம்ம கரெக்டாக கட்டிங் போட்டிருக்கனால நமக்கு கரெக்டாக இருக்குது. நம்ம ஃபுல் சர்க்கிள்ன்ற பட்சம் நமக்கு வந்து அது என்ன பிட்டு போடுற மாதிரி இருக்காது. நமக்கு ஆஃப் சர்க்கிளுக்கு கொஞ்சம் கீழ் பகுதியில் பிட்டு போடுற மாதிரி இருக்கும். குவார்ட்டர் சர்க்கிளுக்கு அதிகமாக இருக்குது. அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ 2 பக்கமும் ஸ்லீவை வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எடுத்தாச்சு. இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம லைனிங் பீஸ் எடுத்துக்கலாம். லைனிங் பீஸில் நம்ம பிட்டெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த பிட்டு எல்லாத்தையும் நம்ம வந்து இப்போ அட்டாச் பண்ண போகிறோம். நீங்கள் பார்த்துருந்தா உங்களுக்கு தெரியும். ஒரு பீஸில் வந்து பாதி ஃபுல்லாக, அதாவது ஒரு பீஸில் ஃபுல்லாக பாதி வந்து நம்ம அட்டாச் பண்ணணும். இந்த தெரியுதா? இது ஃபுல்லாக நம்ம வந்து அட்டாச் பண்ணணும். அதுக்கப்புறம் 2 பீஸ்லையும் நம்ம வந்து கீழே வந்து அட்டாச் பண்ணணும். ஃபஸ்ட்டு அந்த ஒரு பீஸில் வந்து சென்டரை வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கீழே அட்டாச் பண்ணிக்கலாம். எப்போவுமே பிட்டு போடுறது இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு அமுக்கு தையல் வந்து போட்டுக்கோங்க. இந்த பிட்டு போடுறதெல்லாம் வந்து நிறைய வீடியோவில் வந்து காட்ட மாட்டாங்க. நான் வந்து அதையும் உங்களுக்கு எடுத்து தெளிவாக காட்டியிருக்கேன். சில பேருக்கு டவுட் வரும் கண்டிப்பாக. இப்போ நம்ம ஒரு அமுக்கு தையல் வந்து எடுத்து போட்டுக்கலாம். பிசுறு வந்து கீழ்ப்பக்கமாக பார்த்து, அதாவது பாட்டம் சைடோட கீழ்ப்பக்கமாக பார்த்து இருக்கிற மாதிரி வச்சு நீங்கள் வந்து தையல் போட்டுக்கோங்க. மேலே கீழே சுருண்டு அந்த மாதிரி இல்லாமல் கரெக்டாக கீழ்ப்பக்கமாக வந்து போடுற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ வந்து சைடில் வந்து நம்ம கையோட அட்டாச் பண்ணிக்கலாம். கட்டிங் நீங்கள் போட்டிருந்தீங்கனாவே தெரியும். இந்த பார்த்துருந்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு இந்த பிட்டு வந்து நான் எங்கே போடுறேன், எப்படி போடுறேன், எங்கே வெட்டினேன், எதுக்கு வெட்டினேன்றதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக தெரியும். அதுக்கு தான் வந்து கட்டிங்க்கும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்கன்னு சொல்கிறது.
இப்போ நம்ம ஒரு பீஸில் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. இன்னொரு பீஸில் வந்து இந்த பிட்டு மட்டும் தான் நம்ம வந்து அட்டாச் பண்ணுற மாரி, ஒரு சின்ன பிட்டு இருக்குல்ல, அது மட்டும் தான் நம்ம அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் கரெக்டாக எங்கேன்னு பார்த்து அதோட வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். அட்டாச் பண்ணிவிட்டு ஒரு அமுக்கு தையல் வந்து போட்டுக்கலாம். இது லைனிங்கில் மட்டும்தான் நமக்கு இத்தனை பிட்டு. சாரீல வந்து நமக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா சாரீல வந்து வித்து அதிகம், லைனிங்கில் வந்து வித்து கம்மி. நீங்கள் டைரெக்டாக வித்து அதிகமாக இருக்க லைனிங் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக தான் இருக்கும். இந்த மாதிரி பிட்டு போடுற வேலைலாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் வாங்குறப்பவே கேட்டு வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸி தான். நான் வித்து கம்மி, அதனால் இப்படி இருக்குது. அவ்வளோதான், இப்போ நான் வந்து தச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம அந்த பக்கத்தை எடுத்து இந்த பக்கம் போட போகிறோம். அதாவது அந்த சைடை எடுத்து இதில் போட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து சாரீலையும் நம்ம வந்து வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். சாரீலேயும் சேம் இதே மாதிரி தான். நீங்கள் வந்து ஒரே ஒரு பிட்டு மட்டும்தான் அட்டாச் பண்ணணும். அதை பண்ணிக்கோங்க. இப்போது வேஸ்ட் லைன் 2 ராங் சைடு உள்ளே இருக்கிற மாதிரி வச்சு நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம டாப் போர்ஷனோட அட்டாச் பண்ணிக்க வேண்டியதுதான். இதே மாதிரி அந்த பக்கம் பீஸையும் நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியாது. நம்ம இப்படி ஒரு பிட்டு மட்டும் போட்டிருக்கோம்ல, அதை வந்து ஃப்ரண்ட்டில் வந்து போட்டுக்கோங்க. நிறையா கொஞ்சம் பிட்டு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கிறத பேக்கில் போட்டுக்கோங்க. அதாவது சாரியில் பிட்டு போடாத பீஸை ஃப்ரண்ட்டில் எடுங்க, பிட்டு போட்ட பீஸை பேக்கில் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தினால ஃபினிஷிங் அழகாக இருக்கும். இதில் வந்து இப்போ பாட்டமோடு அட்டாச் பண்ணுறப்போ 2 நல்ல பக்கமும் உள்ளே இருக்கிற மாதிரி, 2 கெட்ட பக்கமும் வெளியில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு சாரியில் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைனிங்கையும் சாரியும் வந்து ஃபஸ்ட்டே அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா, இப்படி அட்டாச் பண்ணுறப்போ, அதாவது டாப் போர்ஷனோட அட்டாச் பண்ணுறப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கு தான் நான் வந்து அதை அட்டாச் பண்ணிவிட்டு காட்டுறது. இப்போது இந்த பிசுறு இருக்கு இல்லையா, அந்த பிசுறு வந்து கீழ்ப்பக்கமாக, அதாவது பாட்டம் போர்ஷன் சைடில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு நான் இப்போ ஒரு அமுக்கு தையல், அதாவது 2வது தையல் போட போகிறேன். அதை நான் வந்து அமுக்கு தையலாக போட்டுக்க போகிறேன். இப்படி போடுறத அந்த பிசுறு மேலே கீழேன்னு வந்து இல்லாமல் இருக்கும். இப்போது 2வது தையல் வந்து நம்ம அதுக்கு கீழே வந்து இன்னொரு தையலும் போட்டுக்கலாம். பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும். இப்போ இதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். நான் அட்டாச் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ நான் ஃபுல்லாக வந்து அட்டாச் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன், சாரியில் ஒரு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கிளாத் எனக்கு இருக்குது. ஸோ நான் வந்து ரெடிமேடாக இப்போ நிறையா ட்ரெஸ் இருக்கு இல்லையா, அதை மாதிரி நான் இங்கே வந்து ஃப்ரில்லு வச்சு அட்டாச் பண்ணிக்க போகிறேன். சாரீ டைப்லையே தெரியுதா, ஒரு ஜான் இன்ச்சுக்கு நான் கை விட்டுட்டு நான் இந்த இடத்துல ஃப்ளீட் வந்து வச்சுக்க போகிறேன். சின்ன சின்னதாக ஃப்ளீட் வந்து வச்சுக்க போகிறேன். நான் ஃபஸ்ட்டு ஃப்ளீட்டை வந்து தச்சுட்டு வந்துட்டு இதோட வந்து நான் அட்டாச் பண்ண போகிறேன். நம்ம பட்டு பாவாடைக்கெல்லாம் வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான் நான் வந்து ஃப்ளீட் ஃபஸ்ட்டு எடுத்து இதில் வைக்க போகிறேன். எந்த மெஷர்மெண்ட்டும் இல்லை, சின்ன சின்னதாக வந்து ஃப்ளீட் வந்து நான் வச்சுக்க போகிறேன், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஒரு 1 இன்ச்சை நான் வந்து தச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ளீட் வந்து வச்சுக்கிறேன். இது வந்து நம்ம சாரீக்கு கொசுர்லாம் எடுப்போம்ல, அந்த டைப்பில் நம்ம மேலே எடுக்கிறப்போ இந்த கீழ் பகுதி வந்து ப்ளைனாக தைச்சா நல்லா இருக்காது. அதுக்காண்டி நான் இப்படி வந்து தைக்கிறேன்.
இந்த டைப்புக்கு கண்டிப்பாக வேஸ்ட்டு பெல்ட் வந்து தேவை. அதை வந்து நான் தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன். இல்லைன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். அது ரொம்ப சிம்பிள் தான். இப்போ இதை வந்து சாரியில் வந்து நம்ம வந்து ஒரு ஜான் விட்டுட்டு, அதாவது ஒரு 10 இன்ச் கிட்ட விட்டுட்டு சாரியில் அட்டாச் பண்ணிக்கணும். லைனிங்கில் வந்து அட்டாச் பண்ணிடாதீங்க, சாரியில் அட்டாச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்போ பின் பண்ணிவிட்டு சாரியை மட்டும் எடுத்து நம்ம கீழ்ப்பகுதியிலேருந்து மேலே வரைக்கும் நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். எந்த சுருக்கு எந்த இதுவும் இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா வந்து ஃப்ரண்ட் பீஸு வந்து இது அதனால் கொஞ்சம் அசிங்கமாக காட்டி கொடுத்துரும். அதனால் பார்த்து பொறுமையாக பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணாமல் தைக்காதீங்க. பின் பண்ணலைன்னா கண்டிப்பாக விலகும். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து தைச்சாச்சு. இப்போ வந்து அந்த சாரியில் இப்போ நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம்ல, அந்த பீஸ்க்கு வந்து கீழே வந்து மடித்து தைச்சிருங்க. இப்போ நம்ம வந்து சைடு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சைடு வந்து உங்களோட மெஷர்மெண்ட் எவ்வளவோ, நீங்கள் ஈஸ் எவ்வளோ விட்டுருக்கீங்களோ அந்தளவு பார்த்து பிடிச்சிக்கோங்க. நான் 1.5 இன்ச் கிட்ட விட்டுருக்கேன். 1 இன்ச்லேருந்து 1.5 இன்ச் வரைக்கும். இன்னொன்று, நம்ம என்ன தான் மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம தைச்சாலும் நம்ம ஒரு வாட்டி போட்டு பார்த்துட்டு பிடிக்கிறவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி வேணால் பிடிச்சிக்கோங்க. இப்போ நம்ம வந்து லைனிங், மெயின் கிளாத் எல்லாத்தையும் ஒன்று போல் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஈவனாக ரெண்டுக்கும் ஒரே கிளாத்தாக தான் எடுத்திருக்கோம். அதாவது மீட்டர் ஒன்று போல் தான் எடுத்திருக்கோம். இல்லை நம்ம இந்த இடத்துல கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தைக்கிறவங்களா இருந்தாலும் அப்படி தைச்சிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கிளாத், லைனிங் எல்லாம் வந்து வைக்கிறவங்க ஃபஸ்ட்டே வந்து லைனிங் கிளாத்தை வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஸ்டிச் பண்ணல, நான் லாஸ்ட்டாக தைச்சிக்கலான்னு வச்சிட்டேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்லேயே தைச்சிக்கோங்க. தைச்சிட்டு இதை ஃபுல்லாக கீழே வரைக்கும் எடுத்து வந்து ஒரு தையல் வந்து போட்டுருங்க. 4 பீஸும் ஒரே அளவில் இருக்கிற மாதிரி வச்சு தையல் வந்து போட்டுக்கோங்க. நம்ம விட்டு போட்டிருக்கிறது வெளியில் தெரியாத அளவுக்கு பார்த்து கரெக்டாக வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், வந்து நம்ம தைச்சி முடிச்சாச்சு. 2 தையல் போட்டுக்கோங்க. இதே மாதிரி இந்த பக்கமும் தைச்சிக்கோங்க. தைச்சிட்டா அவ்வளோதான். இப்போது கீழே வந்து உருட்டி தைச்சிடலாம். லைனிங்கையும் நம்ம வந்து எப்பவும் போல் உருட்டி ஃபுல்லாக தைச்சிட்டு நான் காட்டுறேன். அவ்வளோதான், நான் தைச்சி முடிச்சிட்டேன். இந்த வேஸ்ட் பெல்ட் வந்து தனியாக வீடியோவாகவே போடுறேன். அவ்வளோதான், தைச்சி முடித்ததுக்கப்புறம் நான் பேக்கில் ரோப் வச்சுருக்கேன் எக்ஸ்ட்ரா. அவ்வளோதான், நீங்கள் வைக்கணுன்னா வச்சுக்கோங்க. தைச்சி முடித்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் இதோட அவுட்லுக்கு. எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.